இருதயம் நொறுங்குண்டவர்களுக்குக் கர்த்தர் சமீபமாயிருந்து, மனம் நொறுங்குண்டவர்களை இரட்சிக்கிறார். சங்கீதம் 34:18. அன்புள்ள பிதாவே, இதோ நொறுக்கப்பட்ட இதயத்தோடு உம்மிடம் வருகிறேன். என் அன்பு நிராகரிக்கப்பட்டதும், என் கனவுகள் கலைந்து போனதும் எனக்கு தாங்க முடியா வேதனையை தருகிறது. என் உள்ளம் கசப்பாலும் ஏமாற்றத்தாலும் நிறைந்திருக்கிறது. நீர் என் அழுகையைக் காண்கின்றீர். உன் காயங்களைக் கட்டுவேன் என்று சொன்னவரே, என் இதயத்தின் வலிகளை உம்மிடம் தருகிறேன். என்னை உம்முடைய அன்பினால் அணைத்துக் கொள்ளும். சகலவிதமான கசப்பும், கோபமும், மூர்க்கமும், கூக்குரலும், தூஷணமும், மற்ற எந்த துர்க்க குணமும் உங்களை விட்டு நீக்கக் கடவது. எபேசியர் 4:31. ஆண்டவரே, என்னை ஏமாற்றியவர்கள் மீதோ அல்லது என்னை விட்டு பிரிந்தவர்கள் மீதோ என் மனதில் இருக்கும் கோபத்தையும் கசப்பையும் எடுத்துப் போடும். அந்த நினைவுகள் என்னை அடிமைப்படுத்த அனுமதிக்காதேயும். அவர்களை நான் முழுமனதோடு மன்னிக்க எனக்கு உதவி செய்யும். பழிவாங்கும் எண்ணமோ, என்னையே வருத்திக் கொள்ளும் எண்ணமோ என்னை தொடராதபடி காத்துக் கொள்ளும். உம்முடைய தெய்வீக சமாதானம் என் இதயத்தை ஆளட்டும். மனிதனை நம்புவதைப் பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். சங்கீதம் 118:8. தகப்பனே, ஒரு மனித உறவை நான் என் வாழ்வின் ஆதாரமாக நினைத்தேன். அது இன்று இல்லை. ஆனால் நீர் மாறாதவர். என்னை விட்டு விலகுவதில்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுத்தவரே, என் தனிமையை நீக்கும். நான் தனியாள் அல்ல, நீர் என்னோடு இருக்கிறீர் என்ற தைரியத்தை எனக்கு தாரும். இழந்தவற்றை பார்த்து அழுவதை நிறுத்தி, நீர் எனக்கு வைத்திருக்கும் மேலான ஆசீர்வாதங்களை நோக்கி பார்க்க என் கண்களை திறந்தருளும். நான் உங்களை பற்றி நினைத்து இருக்கிற நினைவுகளை அறிவேன். அது தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். எரேமியா 29:11. ஆண்டவரே, இந்த தோல்வி என் வாழ்வின் முடிவல்ல, இது ஒரு புதிய ஆரம்பம் என்று நான் நம்புகிறேன். என் எதிர்காலத்தை குறித்த பயங்களை நீக்கும். எனக்கு தகுதியான உம்முடைய சித்தத்துக்கேற்ற நன்மைகளை சரியான காலத்தில் என் வாழ்வில் தாரும். உடைந்த பாத்திரமாக இருக்கும் என்னை உமக்கு மகிமையான பாத்திரமாக மீண்டும் வனையும். என் வாழ்வின் நோக்கம் நிறைவேற பலன் தாரும். அவர் அவர்கள் கண்களின் கண்ணீர் யாவையும் துடைப்பார். வெளிப்படுத்தல் 21:4. பிதாவே, என் கண்ணீரை துடைத்ததற்காக நன்றி. என் பாரங்கள் குறைவதை நான் உணர்கிறேன். நீர் என்னை நேசிக்கின்றீர். நான் உமக்கு விலையேற பெற்றவன், விலையேற பெற்றவள் என்ற உண்மை எனக்கு பலன் தருகிறது.
இந்த நாளை புது நம்பிக்கையோடு தொடங்குவேன். உமது நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் இனிய நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.